சூப்பரான சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து தேவையானது வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், 4 தக்காளி, கருவேப்பிலை எடுத்தாச்சு. தேங்காய் வந்து துருவுனது அரை மூடி எடுத்துக்கோங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாமே வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து பெரிய ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட வந்து சால்ட்டும் வந்து இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கலரி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு கொதி வந்ததையுமே புளியை வந்து கரைச்சி வச்சு ஊற்றிக்கோங்க. இதே வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சங்கரா மீனை வந்து நீங்கள் உள்ளே போட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மீன் வந்து எப்போவுமே உடையவே உடையாது. நல்லா கொதி வந்தாலுமே வந்து மீன் பாருங்கள் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.